நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த உலகம் ஏகப்பட்ட மர்மங்களையும் ஆச்சரியங்களையும் உள்ளடக்கியது. அதுல சில மர்மங்களுக்கு விஞ்ஞானத்தால் விடை சொல்ல முடியும். ஆனா பல மர்மங்கள் விஞ்ஞானத்துக்கும் மனித அறிவியலுக்கும் அப்பாற்பட்டதா இருக்கு. அப்படி அறிவியலுக்கே சவால் விடக்கூடிய வகையில இந்த பூமியில இருக்க மர்மமான மற்றும் ஆச்சரியமான 10 இடங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் மட்டும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் போட எனக்கும் ஒரு சின்ன மோட்டிவேஷனா இருக்கும். சோ லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போயிடலாம். மிஸ்ட்ரி ஸ்பாட் சாண்டா க்ரூஸ். அமெரிக்கால கலிபோர்னியா மாகாணத்தில் அமைஞ்சிருக்க சாண்டா க்ரூஸ் அப்படின்ற பகுதி ரெட்வுட் ஃபாரஸ்ட்க்கு ரொம்பவே ஃபேமஸான ஒரு பகுதி. இந்த ரெட்வுட் ஃபாரஸ்ட்க்கு நடுவில் அமைஞ்சிருக்க கிராவிட்டி ஹில்ஸ்ல தான் இந்த மிஸ்ட்ரி ஸ்பாட் இருக்கு. இந்த மிஸ்ட்ரி ஸ்பாட்குள்ள உங்களால நம்பவே முடியாத பல வினோதமான நிகழ்வுகள்லாம் நடக்கும். இங்க நீங்க ஒரு பாலை ரோல் பண்ணீங்கன்னா அது கீழே இருந்து மேல் நோக்கி நகரும். அதே மாதிரியே நீங்க தண்ணீரை ஊத்தினாலும் அது கீழே இருந்து மேல வரும். அது மட்டும் இல்லாம நீங்க கிட்டத்தட்ட 60 டிகிரி வரைக்கும் சாய்ந்த நிலையில கீழே விழாம ரொம்ப நேரம் இங்க நிக்க முடியும். அதே மாதிரி இந்த பகுதியில நீங்க சாதாரணமா நடக்கும் போதே ஒரு மலை மேல ஏறுற மாதிரியான ஃபீலிங்கை இந்த இடம் உங்களுக்கு கிரியேட் பண்ணும். 1939ல ஜார்ஜ் பிரத்தர் அப்படின்ற ஒரு மெக்கானிக் தான் இந்த மிஸ்ட்ரி ஸ்பாட்டை முதல்ல கண்டுபிடிச்சு பொதுமக்கள் பார்வைக்காக திறந்து வச்சிருக்காரு. இது அவர் எப்படி கண்டுபிடிச்சாருன்னு பார்க்கும்போது சில வருஷங்களுக்கு முன்னாடி அவரோட கராஜ் இந்த இடத்துல தான் இருந்திருக்கு. இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் அவருக்கு தொடர்ந்து லேசான தலை சுற்றலும் மயக்கமும் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவரோட காம்பஸ், அதாவது திசை காட்டி இந்த பகுதியில சரியா வேலை செய்யாம போறதையும் அவர் நோட் பண்ணியிருக்காரு. இது ஒரு முறை 2 முறை இல்ல, இங்க வரும்போதெல்லாம் அவருக்கு தொடர்ந்து இதே மாதிரி திரும்ப நடந்திருக்கு. சோ இந்த பகுதியில ஏதோ வித்தியாசமா இருக்கிறத உணர்ந்த அவரு இதை வெளி உலகத்துக்கும் தெரியப்படுத்தணும்னு நினைச்சு இந்த இடத்த ஒரு மிஸ்ட்ரி ஸ்பாட்டா அறிவிக்கிறாரு. பிறகு இந்த வித்தியாசமான அனுபவத்தை என்ஜாய் பண்றதுக்காகவே நிறைய மக்கள் இங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. நாளுக்கு நாள் மக்கள் கூட்டம் அதிகரிக்கவே இது ஒரு பிரபலமான டூரிஸ்ட் பிளேஸாவே மாறிடுச்சு. ஆனா எதனால இந்த பகுதியில கிராவிட்டிக்கு ஆப்போசிட்டா இந்த மாதிரியான வினோதமான நிகழ்வுகள் எல்லாம் நடக்குது அப்படின்றத இது நாள் வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. கோல்டன் ராக், மியான்மர். மியான்மரோட தலைநகரான நேபிடாவில் இருந்து கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்க ஒரு புத்தர் வழிபாட்டு தலத்துல தான் இந்த கோல்டன் ராக் இருக்கு. கோல்டன் ராக்னா தங்கத்தாலான பாறைன்னு நினைச்சிடாதீங்க. தங்க நிறத்துல ஜொலிக்கிற ஒரு பாறை. கடல் மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 3600 அடி உயரத்தில் இருக்க இந்த கோல்டன் ராக் 600 டன் எடையும் 24 அடி உயரமும் கொண்டது. அண்ட் இந்த பாறைக்கு மேலையும் அதே 24 அடி உயரத்துக்கு ஒரு கோபுரமும் அமைக்கப்பட்டிருக்கு. இவ்வளவு பெரிய பாறை பல 100 வருடங்களா இந்த மலையோட உச்சில இருந்து சரிஞ்ச நிலையில அப்படியே நிக்குது. இந்த பாறைக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கிறதா அந்த பகுதி மக்கள் சொல்றாங்க. அது என்னன்னா, முன்னொரு காலத்துல புத்தர் இங்க வந்ததாவும் அப்ப அவரோட தலைமுடிய அங்கிருந்த கியாக்டியோ அப்படின்ற ஒரு துறவி கிட்ட கொடுத்ததாவும் அந்த துறவி அந்த தலைமுடிய கொண்டு போய் அந்த ஊர் ராஜா கிட்ட கொடுத்து அதை ஒரு பெரிய பாறைக்கு கீழே புதைக்க சொல்லியிருக்காரு. அந்த ராஜாவும் கடல்ல இருந்து தங்க நிறத்துல ஜொலிக்கிற ஒரு மிகப்பெரிய பாறையை கொண்டு வந்து மலை உச்சியில வச்சு அந்த முடிய அதுக்கு கீழே வச்சு புதைச்சதாவும் சொல்லப்படுது. அந்த கல் தான் இந்த கோல்டன் ராக்னு சொல்றாங்க. புத்தர் முடியோட சக்தியால தான் இந்த பாறை இத்தனை ஆண்டுகளா கீழே விழாம புவியீர்ப்பு சக்தியை எதிர்த்து நின்னுகிட்டு இருக்கணும் சொல்றாங்க. பல 100 ஆண்டுகளா இந்த பாறை மலை உச்சியில சரிஞ்ச நிலையில இருந்தும் எப்படி கீழே விழாம இருக்குன்னு எந்த ஒரு அறிவியல் விஞ்ஞானிகளாலும் சரியான விளக்கம் கொடுக்க முடியல. சோ இந்த கோல்டன் ராக் ஒரு மிகப்பெரிய மர்மமாவும் அதே சமயம் ஆச்சரியமானதாகவும் இருக்கு. டெவில்ஸ் கட்டில். அமெரிக்கால மினிசோட்டா மாகாணத்தில் இருக்க ஜட்ஜ் மேக்னஸ் ஸ்டேட் பார்க்ல தான் இந்த ஒரு வினோதமான இடம் இருக்கு. இங்க இருக்க ப்ரூலே ரிவருக்கு மத்தியில இருக்க ஒரு வினோதமான வாட்டர் ஃபால்ஸ் தான் இது. இந்த வாட்டர் ஃபால்ஸ் ஒரு குறிப்பிட்ட இடத்துல 2 பகுதிகளா பிரியுது. ஒரு வாட்டர் ஃபால்ஸ் நார்மலா கீழே விழுது, இன்னொரு ஃபால்ஸ் பாறையில பட்டு ஒரு மிகப்பெரிய துளை வழியா உள்ள போகுது. இங்கதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் நிகழுது. அது என்னன்னா, இந்த துளை வழியா விழுகிற நீர் எந்த பகுதியாவும் வெளியே வர்றதே கிடையாது. அண்ட் இந்த நீர் எங்க போகுது அப்படின்றத இதுவரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. இதை கண்டுபிடிக்கிறதுக்காகவே இந்த இடத்துல பல ஆராய்ச்சிகள் நடந்திருக்கு. ஒரு ஆராய்ச்சியாளர்கள் குழு 500 பிம்பாம் பால்ஸை கொண்டு வந்து இந்த துளை வழியா உள்ள போட்டு இந்த பால்ஸ்
பால்ஸ்லாம் எந்த வழியா வெளியே வருது அப்படின்றத வச்சு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணாங்க. ஆனா அவங்களுக்கு ஷாக்கிங் கொடுத்த விஷயம் என்னன்னா, அந்த பால்ஸ் இது வரைக்கும் எந்த பகுதி வழியாவும் வெளியில வரல. அதை தொடர்ந்து கலர் டைஸ், ஜிபிஎஸ் ட்ராக்கர்னு பல விஷயங்களை இந்த அருவி விழுகிற துளை வழியா ட்ரை பண்ணி பார்த்திருக்காங்க. ஆனா எந்த ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டும் கிடைக்கல. இது வரைக்கும் அந்த நீர் எங்க போகுது அப்படின்றது விடை புரியாத ஒரு மர்மமாவே இருந்துகிட்டு இருக்கு. ப்ளூ வால்கனோ. பொதுவா எரிமலைன்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வர்றது அதுல இருந்து வெளிப்படுற செந்நிற லாவா குழம்பு தான். ஆனா இந்தோனேஷியால ஜாவா ஐலாண்ட்ல இருக்க இந்த ஒரு எரிமலை கொஞ்சம் வித்தியாசமானதா இருக்கு. இந்த எரிமலையில எரியிற நெருப்பு நீல நிறத்துல வெளிப்படுது. இதுக்கான முக்கிய காரணம் என்னன்னு பார்க்கும்போது, இந்த எரிமலையிலிருந்து வெளிப்படுற அதிகப்படியான சல்பியூரிக் கேஸ் தான் சொல்றாங்க. அதிகப்படியா வெளியாகிற இந்த சல்பியூரிக் கேஸ் ஆக்சிஜனோட கலந்து நெருப்பா உருவாகும் போது இந்த மாதிரி நீல நிறமா எரியறதா சொல்லப்படுது. இந்த வினோதமான நிகழ்வை பார்க்கறதுக்காகவே இரவு நேரங்கள்ல பல பேர் இந்த இடத்துக்கு ட்ரெக்கிங் வராங்க. ஆனா போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா தேவையான சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்துக்கிட்டு போகணும். ஏன்னா இங்க வெளிப்படுற அதிகப்படியான சல்பியூரிக் கேஸ் நமக்கு பிரீத்திங் ப்ராப்ளத்தையும் கண் பார்வை பாதிப்பையும் கூட ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கு. எட்டர்னல் ஃப்ளேம் ஃபால்ஸ். நியூயார்க்ல இருக்க செஸ்னட் ரிட்ஜ் பார்க்ல தான் இந்த ஒரு வித்தியாசமான அருவி இருக்கு. இந்த ஃபால்ஸ்குள்ள ஒரு நெருப்பு அணையாம எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த நெருப்பு மனிதர்களால் உருவாக்கப்பட்டது கிடையாதுன்னும் இயற்கையாகவே பல வருடங்களாக இந்த இடத்துல எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதாவும் சொல்லப்படுது. இந்த நெருப்பு இப்படி தொடர்ந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பார்க்கும்போது, இந்த அருவிக்கு நடுவுல இருக்க பாறைகள்ல இருந்து ஒரு விதமான கேஸ் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கிறதாவும் அதனாலதான் இந்த நெருப்பு தொடர்ந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறதாவும் சொல்றாங்க. ஆனா எப்படி பல நூறு ஆண்டுகளா இந்த கேஸ் ரிலீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு, இந்த நெருப்பும் அணையாம எரிஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்றதுக்கு யார்கிட்டயும் பதில் கிடையாது. இந்த அருவிக்கு மத்தியில நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறத பாக்குறதுக்காகவே பல பேர் இந்த இடத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. சோ இது ஒரு மிகப்பெரிய டூரிஸ்டர் அட்ராக்ஷன் ஸ்பாட்டாவே மாறிடுச்சு. அல் நஸ்லா ராக். சவுதி அரேபியால டைமா ஒசாசிஸ் அப்படின்ற இடத்துல இருக்க ஒரு வித்தியாசமான பாறை அமைப்பு தான் இந்த அல் நஸ்லா ராக். இது சவுதி அரேபியாவோட பழமையான மனித குடியேற்றத்தின் தலமா இருக்கு. இந்த அல் நஸ்லா ராக் டபுள் ஸ்டாண்ட் ஸ்டோன் பாறைகளா இருக்கு. இயற்கையாவே அமைஞ்ச பீடங்கள் மேல இந்த மாதிரி ரெண்டு பாறைகள் சமநிலையா அமைஞ்சிருக்கு. இப்படி அமைஞ்சிருக்க இந்த பாறைகளுக்கு நடுவுல செங்குத்தா ஒரு சீரான இடைவெளி காணப்படுது. இது பார்க்க லேசர் மூலமா துல்லியமா உருவாக்கப்பட்ட ஒரு இடைவெளி மாதிரி தெரிஞ்சாலும் இது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட பாறை அமைப்பு கிடையாது. இந்த பாறை கிட்டத்தட்ட 4000 ஆண்டுகள் பழமையானதுன்னு சொல்லப்படுது. இந்த பாறைகளுக்கு நடுவுல இருக்க இந்த பர்ஃபெக்டான இடைவெளி எப்படி வந்ததுன்னு விஞ்ஞானிகளால் கூட இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. இதுக்கு பின்னாடி பல கதைகள் சொல்லப்படுது. சில பேர் இந்த பாறைகளோட அமைப்புக்கு காரணம் ஏலியன்ஸ் சொல்றாங்க. அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் இந்த அமைப்பை அந்த காலத்துல பூமியில வாழ்ந்த எகிப்து கடவுள்கள் தான் உருவாக்கி இருக்காங்கன்னு சொல்றாங்க. பட் விஞ்ஞானிகள் இயற்கையா எப்படி இந்த அளவுக்கு சீரான இடைவெளியை உருவாக்க முடியும்னு குழம்பி போய் தான் இருக்காங்க. டான்சிங் ஃபாரஸ்ட். ரஷ்யால பால்டிக் கடல் பகுதி பக்கத்துல இருக்க ரொம்பவே வித்தியாசமான பைன் மரங்கள் நிறைந்த ஒரு ஃபாரஸ்ட் தான் இந்த டான்சிங் ஃபாரஸ்ட். விஞ்ஞானிகளால் இன்று வரை விளக்கப்படாத பல மர்மங்கள் நிறைந்த இடங்கள்ல இதுவும் ஒன்னா இருக்கு. இங்க வளர்ற பைன் மரங்கள் ரொம்பவே வித்தியாசமான அமைப்புல வளைஞ்சு நெளிஞ்சு காணப்படுது. 1960களுக்கு பிறகுதான் இப்படி ஒரு வினோதமான ஃபாரஸ்ட் இருக்கிறதையே கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மரங்களோட அமைப்புக்கு பின்னாடி பல மர்மங்களும் சயின்டிபிக் ரீசன்ஸும் சொல்லப்படுது. சில பேர் இந்த மரங்கள் இப்படி வளர்ந்ததுக்கு காரணம் அங்க இருக்க நிலையில்லாத மண்ணோட தன்மை தான் சொல்றாங்க. விஞ்ஞானிகள் அந்த பகுதியில் அடிக்கிற வேகமான காத்துனாலதான் மரங்கள் இந்த மாதிரி வளருதுன்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஏதோ ஒரு தீய சக்தி இந்த காடுகளுக்குள்ள இருக்குன்னு சொல்றாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, அந்த பகுதியில் வாழுற பழங்குடியின மக்கள் இந்த மரங்களோட அமைப்புக்குள்ள போயிட்டு வந்தா நீண்ட ஆயுளும் நினைச்சதெல்லாம் நடக்கும்னு நம்புறாங்க. ஆனா இது நாள் வரைக்கும் இந்த மரங்கள் இப்படி வளர்றதுக்கான மர்மங்கள் மட்டும் விலகவே இல்லை. ஐ ஆஃப் சஹாரா. உலகத்திலேயே மிகப்பெரிய பாலைவனமா கருதப்படுற சகாரா பாலைவனத்தில் இருக்க ஒரு வித்தியாசமான அமைப்பு தான் இந்த ஐ ஆஃப் சஹாரா. இந்த அளவுக்கு பெரிய ரவுண்டான ஃபார்மேஷனை நம்மளால தரையிலிருந்து முழுசா பார்க்க முடியாது. மேல பறந்தபடி தான் இதோட முழு அமைப்பை நம்மளால பார்க்கவே முடியும். இந்த அமைப்பை விஞ்ஞானிகள் விண்வெளி ஆராய்ச்சியின் போது சேட்டிலைட் இமேஜ் மூலமா தான் முதல்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த அமைப்பு வட்ட வடிவுல பார்க்க ஒரு கண் மாதிரியே இருக்கிறதாலேயே இதுக்கு ஐ ஆஃப் சகாரா அப்படின்னு பேரும் வச்சிருக்காங்க.
பட் எதனால இந்த பகுதியில இப்படி ஒரு வித்தியாசமான அமைப்பு ஏற்பட்டு இருக்கு அப்படின்றதுக்கு விஞ்ஞானிகள் கிட்டயுமே எந்த ஒரு பதிலுமே கிடையாது. பல பேர் இத லாஸ்ட் சிட்டி ஆஃப் அட்லாண்டிஸா இருக்கும்னு நம்புறாங்க. இன்னும் சில பேர் இங்க ஏதாவது விண்கல் விழுந்திருக்கலாம், அதனாலதான் இந்த மாதிரியான ஒரு அமைப்பு உருவாகி இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா விஞ்ஞானிகளோட கருத்து என்னன்னா இது ஒரு எரிமலை வெடிப்பால உருவாகி இருக்கலாம்னு சொல்றாங்க. இன்னும் சில விஞ்ஞானிகள் பேஞ்சியா ஃபார்மேஷன் அப்ப கண்டங்கள் விரிவடைஞ்ச சமயத்துலதான் இந்த மாதிரியான ஒரு அமைப்பு உருவாகி இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா இந்த ஐ ஆஃப் சஹாரா உருவானதுக்கான சரியான காரணத்தை இதுவரைக்கும் யாராலையுமே உறுதிப்படுத்த முடியல. எட்ஜ் ஆஃப் ரெயின். பொதுவா ஒரு இடத்துல அதிக மழை பெய்யும் போது அதோட சரௌண்டிங்ல கொஞ்சமாவது சாரல் அடிக்கும். ஆனா நீங்க இந்த வீடியோல பாக்குற இந்த வினோதமான விஷயம் இப்படிலாம் கூட நடக்குமா அப்படின்ற ஒரு வியப்பை தான் ஏற்படுத்துது. இங்க பாத்தீங்கன்னா ஏதோ சுவர் கட்டி வச்சிருக்க மாதிரி இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் மழை பெய்யுது. அதுக்கு பக்கத்திலே இருக்க இந்த இடத்துல ஒரு துளி மழை கூட பெய்யல. இந்த மாதிரி மழை பொழிவு பாக்குறது ரொம்பவே அரிதான விஷயம்னும், ஒரு சில பேருக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான மழை பொழிவை பாக்குறதுக்கான அதிர்ஷ்டமே இருக்கும்னு சொல்றாங்க. பொதுவா மழையானது மேக கூட்டங்கள் இணையும் போதுதான் உருவாகும். ஆனா இந்த மழை ஒரு தனிமையான மேக கூட்டத்துல ஏற்படுற வெப்பநிலை மாற்றத்தின் காரணமா உருவாகிறதா சொல்லப்படுது. யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு இடத்துல தனியா நின்னுகிட்டு இருக்கும் போது உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்க இடத்துல மட்டும் மழை பெஞ்சா பார்க்க எவ்வளவு வியப்பா இருக்கும். மேக்னெட்டிக் ஹில், இந்தியா. லடாக்ல அமைஞ்சிருக்க இந்த ஹில்ல சைக்ளோப்ஸ் ஹில்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல பொதுவா எல்லாமே கிராவிட்டிக்கு ஆப்போசிட்டா தான் நடக்கும். உதாரணத்துக்கு நம்ம சாதாரணமா ஒரு பொருளை கீழே விட்டா அது மேடான பகுதியிலிருந்து தாழ்வான பகுதியை நோக்கி நகரும். ஆனா இந்த இடத்துல அது அப்படியே ஆப்போசிட்டா நடக்குது. அதாவது தாழ்வான பகுதியிலிருந்து எல்லா பொருள்களும் தானாவே மேடான பகுதியை நோக்கி நகருது. இது ஒரு சின்ன பாட்டில் இருந்து பெரிய பைக், கார் முதற்கொண்டு எல்லா பொருட்களுக்கும் பொருந்தும். இதுக்கான காரணம் இந்த பகுதியில் இருக்க அதிகப்படியான காந்த விசை தான் சொல்றாங்க. இந்த அதிகப்படியான காந்த விசையை இந்த பகுதிக்கு மேல பறக்கிற விமானங்களையும் கூட உணர முடியுமாம். ஃபேரி சர்க்கிள்ஸ். ஆப்பிரிக்க நாடான நமீபியால தான் இந்த மாதிரியான வித்தியாசமான சர்க்கிள் போன்ற அமைப்பை கொண்ட நிலப்பகுதி இருக்கு. இந்த சர்க்கிள்ஸோட டயாமீட்டர் ஆனது 10 அடியிலிருந்து 60 அடி வரைக்கும் இருக்கிறதா ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 100 மைல்ஸ் தூரம் வரைக்கும் இந்த சர்க்கிள் அந்த பகுதி முழுக்க அமைஞ்சிருக்கு. ஆராய்ச்சியாளர்கள் இந்த சர்க்கிள்ஸ் அந்த பகுதியில எப்படி உருவாகுதுன்னு பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டாங்க. ஆனா இதுவரைக்கும் அவங்களால எந்த ஒரு விடையையும் கண்டுபிடிக்கவே முடியல. அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் ஏன்ஷியன் காட்ஸ் இந்த பகுதி வழியா நடந்து போகும்போது ஏற்பட்ட தடயங்கள்னு நம்புறாங்க. இன்னும் சில பேர் இங்க இருக்க டெசர்ட் பாரிஸ்னால தான் இந்த மாதிரியான சர்க்கிள்ஸ் உருவாகுதுன்னு சொல்றாங்க. இந்த சர்க்கிள்ஸ்க்கு நடுவுல எந்த ஒரு மரமும் செடிகளும் கூட வளர்றது கிடையாது. மழை பெய்யும் போது இந்த சர்க்கிள்ஸ் மறைஞ்சி பின் மறுபடியும் தானாவே உருவாகுது. பட் இந்த சர்க்கிள் ஃபார்மேஷனுக்கு பின்னாடி இருக்க மர்மம் இதுவரைக்கும் யாராலையும் விளக்க முடியாததாவே இருக்கு. நாஸ்கா லைன்ஸ். பெரு நாட்டில் இருக்க ஒரு பாலைவனத்துல தான் இந்த விசித்திரமான வரைகோடுகள் அமைஞ்சிருக்கு. இந்த வரைகோடுகள் இந்த பகுதியில கிட்டத்தட்ட 500 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவு வரைக்கும் காணப்படுது. இந்த அமைப்பை விஞ்ஞானிகள் ஜியோகிளிப்ஸ்னு அழைக்கிறாங்க. அண்ட் இத 500ஆம் BC காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர்களால் உருவாக்கப்பட்டிருக்கலாம்னு கணிச்சிருக்காங்க. தரையிலிருந்து பார்த்தா இது ஒரு கோடு மாதிரி தான் தெரியும். விண்வெளியில பறந்துகிட்டு பார்க்கும்போது தான் இதோட முழு அமைப்புமே நம்மளால பார்க்க முடியும். இது விலங்குகள், தாவரங்கள், பறவைகள் போன்ற பல வடிவங்கள்ல காணப்படுது. எந்த ஒரு டெக்னாலஜியுமே இல்லாத அந்த காலகட்டத்துல இப்படிப்பட்ட பர்ஃபெக்டான ஷேப்ல இந்த அமைப்புகளை எப்படி உருவாக்குனாங்க அப்படின்றது இன்றைய கால ஆராய்ச்சியாளர்களையே வியப்புல ஆழ்த்துது. இதுக்கு பின்னாடி பல கான்ஸ்பிரசி தியரியும் சொல்லப்படுது. சில பேர் இந்த அமைப்புகளை அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் மழை பொழிவுக்காக கடவுள்களை நோக்கி வரைஞ்சிருக்கலாம்னு சொல்றாங்க. இன்னும் சில தியரிஸ் என்ன சொல்லுதுன்னா ஏலியன்ஸை கான்டாக்ட் பண்றதுக்காக தான் இந்த மாதிரியான வரைகோடுகளை அவங்க உருவாக்கி இருக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா இதுக்கான உறுதியான காரணத்தை இதுவரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அப்சைட் டவுன் வாட்டர் ஃபால்ஸ், ஹவாய். எண்ணிலடங்கா பல இயற்கை அற்புதங்களையும் ஆச்சரியங்களையும் உள்ளடக்கியிருக்க இந்த ஹவாய் தீவுல கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட நீர்வீழ்ச்சிகள் இருக்கு. அதுல ஒரு வித்தியாசமான நீர்வீழ்ச்சி தான் இந்த அப்சைட் டவுன் வாட்டர் ஃபால்ஸ். பொதுவா நீர்வீழ்ச்சினாலே தண்ணீரானது மேலிருந்து கீழ் நோக்கி தான் கொட்டும். ஆனா இந்த நீர்வீழ்ச்சியில அது தலைகீழா நடக்குது. தண்ணீர் மேல் நோக்கி பறக்குது. இதுக்கு காரணம் அந்த பகுதியோட ஜியோகிராபிக்கல் அமைப்பு தான். இந்த நீர்வீழ்ச்சி அமைந்திருக்க மலைப்பகுதிக்கு மேல வடகிழக்கே நோக்கி வீசப்படுற அதிகப்படியான காற்றோட அழுத்தத்தால இந்த நீர்வீழ்ச்சியோட தண்ணீர் கீழே போக முடியாம மேல் நோக்கி பறக்குது. இதை பாக்குறவங்களுக்கு இந்த நீர்வீழ்ச்சியோட அமைப்பு தலைகீழா இருக்க மாதிரி தெரியுது. அதனாலதான் இந்த வாட்டர் ஃபால்ஸை அப்சைட் டவுன் வாட்டர் ஃபால்ஸ்னு சொல்றாங்க. இந்த வாட்டர் ஃபால்ஸை நீங்க நேர்ல போய் பார்க்கணும்னா ஆபத்தான மலைப்பகுதியில மிகவும் சிரமமான ட்ரெக்கிங்கை கடந்துதான் இங்க நீங்க போகவே முடியும்.
அப்படி ரிஸ்க் எடுத்து ஒருவேளை நீங்க அங்க போயிட்டீங்கன்னா அங்கிருந்து பார்க்குற வியூவுக்கு நீங்க எடுத்த ரிஸ்க் வர்த்துன்னு தான் தோணும். வியூ அந்த அளவுக்கு அமேசிங்கா இருக்கும். ஸோ அதிகமாக அட்வென்ச்சரை லைக் பண்ணுற டூரிஸ்டர்ஸ்லாம் இந்த இடத்துக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. மிஸ்டீரியஸ் ரோட் ஆஃப் சவுத் கொரியா. நம்ம இந்தியாவில் பல ஆபத்தான பள்ளமேடுகள் நிறைஞ்ச கரடு முரடான ரோடுகளை பார்த்துருப்போம். ஆனால் சவுத் கொரியாவில் ஜே தீவில் இருக்க இந்த ரோடு கொஞ்சம் வித்தியாசமானது மட்டும் இல்லாமல் ரொம்பவே மர்மமானதாகவும் இருக்கு. இந்த ரோட்ல நிறுத்தி வைக்கப்படுற கார்கள் தானாகவே நகருமாம். இந்த ரோட்ல நம்ம காரை ஓட்டும் போது தாழ்வான பகுதிகள் மேடான பகுதி மாதிரியும் மேடான பகுதிகள் தாழ்வான பகுதி மாதிரியும் தெரிகிற ஒரு இல்யூஷனை இந்த ரோட் கிரியேட் பண்ணுமாம். ஸோ இந்த ரோட்ல இருக்க ஏற்ற இறக்கங்கள் பள்ளமேடுகளை நம்மளால சரியா கெஸ் பண்ணவே முடியாது. அண்ட் இந்த ரோட்ல இருக்க வளைவுகளையும் கூட நம்மளால சரியா கணிக்கவே முடியாது. இப்படி இந்த ரோட்ல நடக்கிற இல்யூஷனுக்கான காரணம் என்னன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ஸோ இதனாலேயே சவுத் கொரியாவோட இந்த ரோடு மிகவும் மர்மமான ரோடா பார்க்கப்படுது. ஹூவர் டேம். அமெரிக்கால இருக்க கொலராடோ ரிவருக்கு குறுக்கே கட்டப்பட்டிருக்க ஒரு பிரம்மாண்டமான அணை தான் இந்த ஹூவர் டேம். இதோட உயரம் 700 அடி. இந்த உலகத்தில் இருக்க பிரம்மாண்டமான அணைகள்ல இதுவும் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. இந்த டேம்க்கு மேல புவியீர்ப்பு விசைய செயல்படாதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? எஸ், பொதுவாக தண்ணீரை உயரமான இடங்கள்ல இருந்து ஊத்துனா அது கீழே தான் போகும். ஆனா இந்த ஹூவர் டேம் மேல இருந்து நீங்க தண்ணீரை ஊத்துனீங்கன்னா அது கீழ் நோக்கி போகாம மேல் நோக்கி பறக்கும். அதுக்கு காரணம் இந்த டேமோட வடிவமைப்பு தான். வில் போன்ற வடிவமைப்புல மிக உயரமா கட்டப்பட்டிருக்க இந்த டேம்ல கீழே இருந்து வர காற்றோட அளவும் அழுத்தமும் ரொம்பவே அதிகமா இருக்கு. இதனாலேயே இந்த டேம்ல நீங்க தண்ணீரை ஊத்துனீங்கன்னா காற்றோட ஹை பிரஷரால அது கீழே போக முடியாம மேல் நோக்கி பறக்கும். இந்த வித்தியாசமான நிகழ்வால இந்த டேம் அதிகப்படியான டூரிஸ்டர்ஸ் வந்து விசிட் பண்ற ஒரு ஃபேமஸான டூரிஸ்டர்ஸ் பிளேஸாவே மாறிடுச்சு. ஸ்பூக் ஹில், புளோரிடா. அமெரிக்காவோட புளோரிடா மாகாணத்துல ஒரு சிறிய மலைப்பகுதியில் அமைஞ்சிருக்க ரோட் தான் இந்த ஸ்பூக் ஹில். பொதுவா நம்ம காரை தாழ்வான பகுதியிலிருந்து மேடான பகுதியை நோக்கி மூவ் பண்ணும்போது ரொம்பவே சிரமப்பட்டு தான் மூவ் பண்ணுவோம். ஆனா இந்த ரோட்ல அது அப்படியே தலைகீழ நடக்கும். தாழ்வான பகுதியில காரை நிறுத்தி நியூட்ரல்ல போட்டீங்கன்னா அது மேடான பகுதியை நோக்கி நகரும். இந்த ரோட்ல மட்டும் ஏன் எப்படி வித்தியாசமா நடக்குது அப்படின்றதுக்கு ஒரு புராண கால வரலாறையும் அந்த பகுதி மக்கள் சொல்றாங்க. அது என்னன்னா, இந்த பகுதியில் வாழ்ந்த ஒரு பழங்குடியின தலைவர் அங்க இருந்த ஒரு மிகப்பெரிய அலிகேட்டர் கூட போராடி இறந்து போயிட்டதாகவும் அவரோட உடலை இந்த மலைப்பகுதியில் தான் புதைச்சதாகவும் சொல்றாங்க. அவரோட ஆன்மா தான் அவர் உடலை யாரும் நெருங்காத வகையில இந்த மாதிரியான வினோதமான நிகழ்வுகளை செய்யறதாவும் அவங்க நம்புறாங்க. அவங்க சொல்ற இந்த காரணம் நம்மளால ஏற்றுக்கொள்ளும்படி இல்லைனாலும் கிராவிட்டிக்கு ஆப்போசிட்டா இந்த ரோட்ல நடக்கிற நிகழ்வுகள் எல்லாம் ஆச்சரியமாகவும் அதே சமயம் மர்மமாகவும் தான் இருக்கு. ஸ்டோன் ஆஃப் டெவாஸ்கோ. மேற்கு அர்ஜென்டினால இருக்க ஒரு மலைப்பகுதியோட உச்சியில 300 டன் எடையுள்ள ஒரு பாறை இருக்கு. பல வருஷங்களா மலை உச்சியில இருக்க இந்த பாறை அசைஞ்சுக்கிட்டே இருந்திருக்கு. அதை நம்ம பார்க்கும்போது ஃபீல் பண்ண முடியாது. ஆனா அந்த பாறையோட எட்ஜில் காலையில ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் வச்சிங்கன்னா சாயங்காலம் வந்து பார்க்கும்போது அந்த பாட்டில் நசுங்கி போயிருக்கும். அந்த அளவுக்கு மைனூட்டா இந்த பாறை அசைஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்படி இருந்தும் பல ஆண்டுகளா இந்த பாறை கீழே விழாம சரிஞ்ச நிலையில அப்படியே தான் இருந்திருக்கு. இது அந்த பகுதிக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளமாகவும் இருந்திருக்கு. பட் 1912 பக்கத்துல இருக்க ஒரு குவாரியில பாறைகளை உடைக்கிறதுக்காக வெடி வச்சிருக்காங்க. அந்த அதிர்ச்சியில இந்த பாறை மலை உச்சியிலிருந்து கீழே விழுந்து 2 உடைஞ்சிட்டு இருக்கு. பிறகு அர்ஜென்டினா அரசாங்கம் இதோட அடையாளம் அழிஞ்சு போகாம இருக்கிறதுக்காக 2007ஆம் ஆண்டு அதே மாதிரி ஒரு கல்லை செஞ்சு கொண்டு வந்து அந்த மலை உச்சியில வச்சாங்க. இந்த முறை எந்த ஒரு வெடி விபத்தாலும் அந்த பாறை கீழே விழாத அளவுக்கு பல சேஃப்டி மெஷர்மெண்ட்டும் செஞ்சு வச்சாங்க. பட் இயற்கையாவே இருந்த அந்த பாறை சுற்றுலா பயணிகளை கவர்ந்த அளவுக்கு செயற்கையா வச்ச பாறை யாரையுமே ஈர்க்கல. அன்னவுன் மிஸ்ட்ரி ஸ்பாட். இப்ப நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க இந்த இடம் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி சோசியல் மீடியால ரொம்பவே பிரபலமா பேசப்பட்டு வந்தது. ஒரு மிகப்பெரிய பாறை மிதந்துகிட்டு இருக்க மாதிரி இருக்க இந்த இடம் உண்மையிலேயே எங்க இருக்குன்னு இது வரைக்கும் யாருக்குமே தெரியல. சில பேர் இத போட்டோஷாப்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் கொலம்பியால இருக்க இந்த பிரபலமான பேலன்ஸ் ராக்க தான் ஆப்டிக்கல் இல்யூஷன்ல இப்படி போட்டோ எடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் இந்த உலகத்துல பல நம்ப முடியாத மர்மமான இடங்கள் இருக்க மாதிரி இந்த இடமும் உலகத்துல ஏதாவது ஒரு பகுதியில இருக்கலாம்னு நம்புறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்படி ஒரு இடம் உண்மையிலேயே நம்ம பூமியில எங்கேயாவது இருக்குமா, இல்ல இது போட்டோஷாப் பண்ண இமேஜ் தானா? உங்களோட தாட்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க.
கிருஷ்ணாஸ் பட்டர் பால். நம்ம தமிழ்நாட்டுல குறிப்பா பல்லவர்களின் சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டா விளங்குற மாமல்லபுரத்துல தான் இந்த கிருஷ்ணாஸ் பட்டர் பால் அப்படின்ற பாறை இருக்கு. சுமார் 1600 வருடங்களுக்கு முன்னிருந்தே இந்த பகுதியில் இருக்க இந்த பாறை 5 மீட்டர் அகலமும் 6 மீட்டர் உயரமும் 250 டன் எடையும் கொண்டது. இதோட எடையை ஒப்பிட்டு பார்க்கும்போது இது மலையிலிருந்து கீழே உருண்டு விழுந்திருக்கணும். ஆனா எந்த ஒரு பிடிப்பும் இல்லாம 45 டிகிரி சாய்வான பாறை தளத்துல புவியீர்ப்பு விசையை எதிர்த்து 1000 வருடங்கள் கடந்தும் நிலையா நின்னுகிட்டு இருக்கு. இங்க வர சுற்றுலா பயணிகளும் எந்த ஒரு பயமும் இல்லாம இந்த பாறைக்கு அடியிலே நின்று போட்டோஸ் எடுக்கிறதும் இந்த பாறைக்கு அடியிலேயே நிழலுக்கு ஒதுங்குறதும் வழக்கமான நிகழ்வா இருந்துகிட்டு இருக்கு. 1912ஆம் ஆண்டு மெட்ராஸ் மாகாணத்தோட ஆளுநரா இருந்த ஆதர்ஸ் கேவ் பிளாக் அப்படின்றவர் இந்த பாறை எந்த நேரத்துல வேணாலும் கீழே விழுற ஆபத்தான நிலையில இருக்கிறதா சொல்லி 7 யானைகள் உதவியோட இந்த பாறையை அங்கிருந்து அகற்ற முயற்சி செஞ்சிருக்கிறாரு. ஆனா அவரோட அந்த முயற்சி தோல்வியில தான் போய் முடிஞ்சது. 1 இல்ல 2 இல்ல 7 யானைகளை வச்சு முயற்சி பண்ணியும் கொஞ்சம் கூட அசைக்க முடியாததால இந்த பாறையில இயற்கையை தாண்டி ஏதோ தெய்வீக சக்தி இருக்கிறதா நம்பி அதை அப்படியே விட்டுட்டாங்க. இன்னைக்கும் இந்த பாறை கொஞ்சம் கூட அசையாம அதே இடத்துல தான் இருக்கு. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோல பார்த்த இடங்கள்ல எந்த இடம் உங்களை ரொம்பவே ஆச்சரியப்படுத்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி இந்த வீடியோக்கு 10க்கு எவ்வளவு ரேட்டிங்ஸ் கொடுப்பீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான ஆல்ல போட்டுக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.